எல்லாருக்கும் வணக்கம். ஒன் செகண்ட் வெல்கம் பேக். ஏன் இப்படி வந்திருக்கான், எதுக்கு இப்படி வந்திருக்கான்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி, ஆஸ்திரேலியால இந்தியாவோட நியூ பிரிகேட்லாம் சொல்ல முடியாது. ரோஹித், விராட் 2 பேருமே இருக்காங்க. அதனால நியூ பிரிகேட் என்டையரா சொல்ல முடியாது. பட் இந்தியாவோட டீம், ஓடிஐ டீம் எங்க கிட்ட என்ன சரகரின்னு காமிச்சாங்களோ இல்லையோ, ஆஸ்திரேலியாவோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் பேட்டர்ஸ் நாங்கெல்லாம் வேற மாதிரி ஜி வரோம் ஜி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க பார்ட்டிக்கு. மிச்சல் லோவன், மேத்யூ ஷாட், கூப்பர் கானலி அவங்கெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, டேய் எதுக்குடா கண்ணாடி துண்டெல்லாம் போட்டு வந்துக்கிற? அதாவது எங்க ஐயா, இப்ப நான் எப்படி ஆரம்பிக்கலாம்னா, போன ஷோலயே நான் சொன்னேன், பீடாவும் சொன்னாரு, ஹர்ஷித் ராணா அடுத்த கேம் பர்ஃபார்ம் பண்ண போறான், கேவி ஒரு பாட்டோட வர போறான் அப்படின்னு. அந்த பர்ஃபார்ம் பண்ணினதுக்காக இந்த கண்ணாடி. எப்படி இருந்தாலும் அவன் பர்ஃபார்ம் பண்ணிருக்கான், அவனை பத்தி இன்னைக்கு கண்டிப்பா பேசியே ஆகணும். பேசினா கொஞ்சம் சில பல அடிகள் வேற விழுது, அதுக்காக இந்த துண்டு. எப்படியும் பேசினாலும் அடிக்க போறாங்க, பேசலனாலும் அடிக்க போறாங்க. இது எப்படின்னா, திட்டுறாங்க 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 திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்க 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 திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்கன்னு என்ன பண்ணினாலும் திட்டுறாங்க. ஏன்பா, ஹர்ஷித் ராணா இன்னைக்கு நல்லா பேட்டிங் ஆடினாரு. 240 தான் அடிக்க வேண்டிய ஸ்கோரை ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப், 40 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு 265 வரைக்கும் தள்ளின்னு வந்தாரு. சூப்பர். 2 விக்கெட் வேற எடுத்தாரு, நல்ல விக்கெட் எடுத்தாரு. ரெண்டுமே ஹெட்டை கேட்டினாரு, ஷார்ட்டை தூக்குனாரு. ஸோ அதனால ஹர்ஷித் ராணா ஓரளவுக்கு டீசன்ட் ஷோ இன்னைக்கு பண்ணாரு. அதை தவிர்த்து ஹர்ஷித் ராணா இன்னைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லாத மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். ஆமா, ஹர்ஷித் ராணா நீ வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே பண்ணல. அதனால இந்த இந்த நீங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி நானே துண்டை போட்டு வந்துட்டேன். கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா கமெண்ட்ஸ்ல. அடிக்கிறதெல்லாம் ஓகே, ஒரே ஒரு விஷயம் தான் உனக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஹர்ஷித் ராணா ஆப்வியஸ்லி நிறைய அவனை பத்தி நம்ம இல்ல ஜென்ரலாவே நிறைய அவனை பத்தி சர்ச்சை, பேச்சு, இது சரியா அது தவறா அப்படிங்கறதுலாம் போயிட்டே இருக்கு. நான் ஒன்ஸ் அகேன் எடுத்து திருப்பி சொல்றேன், ஹர்ஷித் ராணா ரொம்ப ரொம்ப யங் இன்டு ஹிஸ் கரியர். நான் இப்ப கூட அவனோட நம்பர்ஸ் பார்த்திருந்தேன். 6-7 கேமும் ஆடி இருக்கான், 12 விக்கெட் எடுத்திருக்கான். பயப்புள்ள 12-13 விக்கெட்டும் எடுத்திருக்கான். ஆவரேஜ் 23-24 இருக்கு. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஜஸ்பிரீத் பும்ராவோட ஓடிஐ ஆவரேஜும் 23 தான். ஃபார் எவரிபடிஸ் கைண்ட் பர்யூசல். This is for your kind perusal and oblige. இரு யாரோட கம்பேர் பண்றீங்கன்னு வரும் கமெண்ட். இல்லடா, கம்பேர் பண்ணல. நீ ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, சம்டைம்ஸ் நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு ஃபார்மேட் மிக்ஸ் பண்ணிப்போம். அவன் T20 கையளவு மனசு மாதிரி கையில என்ற அளவுக்கு தான் மேட்சே ஆடி இருக்கான். ஓடிஐயும் ரொம்ப கரவா தான் ஆடி இருக்கான். பட் he needs to learn fast. என்னன்னா, ஒரு அன்பார்ச்சுனேட் விஷயம் நான் உனக்கு சொல்றேன். இன்னைக்கு அவன் பேட்டிங் எல்லாம் ஆனா, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவன் பேட்டிங் அவன் ஒர்க் பண்ணிருக்காங்கிறது தெரியுது. தம்பி நீ பேட்டிங் ஆடு அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க, அதனால ஆடுறான் தெரியுது. பட் என்ன விஷயம்னா, நம்ம நிறைய ஓடிஐ போலர்ஸ், இந்தியாவோட பெரிய ஓடிஐ போலர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஜஹீர் கான், அஜித் அகர்கர். ஜஹீர் கான் திருப்பி ரிவைவ் பண்ணாரு, அவரோட ஓடிஐ ஆவரேஜ் 29 கிட்ட. அஜித் அகர்கர் அவரோட 27 சம்திங் லைக் தட் தான் அவரோட ஓடிஐ ஆவரேஜ். பட் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒயிட் பால் போலர்ஸ் ஓடிஐ ஃபார்மேட்ல அஜித் அகர்கர் தான் இந்தியாவுக்கு. பல காலத்துக்கு சம விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்திருந்தாரு. நம்ம ஆவரேஜ் அண்ட் நம்பர்ஸ்குள்ள பேசும்போது சம்டைம்ஸ் அதை டுவெல் பண்ணாம அதெல்லாம் பேசிடுறோம். பட் அவன் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு கேவி. ரொம்ப ராவா இருக்கான். ஓகே, ராவா ஏன் இருக்கான் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க 6 overs 2 for 36 இருந்தான். அழகா அந்த பார்ட்னர்ஷிப், மேட் ஷாட்டோட பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணா. அதுக்கப்புறம் கண்ட மெனிக்கு இங்கிட்டு அங்கிட்டுன்னு போடுறான். இது எக்ஸூபரன்ஸ் ஆஃப் யூத்தா இல்ல அவனோட லேர்னிங் கிராஃப் ஸ்லோவா தான் இருக்க போதாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் he shouldn't forget, பிரசித் கிருஷ்ணா is breathing right under his neck. அடியிலேயே காத்திருக்கான். இன்ஃபேக்ட் நான் சொல்றேன், வேற ஒரு மேனேஜ்மெண்டா இருந்தா பிரசித் கிருஷ்ணா ஆல்ரெடி ஆடி இருக்கலாம். ஃபார் ஆல் யூ நோ, தி ப்ரீவியஸ் மேனேஜ்மெண்டா இருந்தா பிரசித் கிருஷ்ணா தான் ஃபர்ஸ்ட் ஆடி இருப்பான். ஏன்னா பிரசித் கிருஷ்ணா has been waiting in the wings. பிரசித் கிருஷ்ணா எப்ப ஆடினா, வெஸ்ட் இண்டீஸோட ஒரு டெபியூ பண்ண அகமதாபாத்ல, அப்பவே அவன் ஃப்ரண்ட் ரன்னர். வெஸ்ட் இண்டீஸோட டெபியூல ஒரு 5 விக்கெட்டோ எடுப்பான். வெஸ்ட் இண்டீஸா இல்ல இங்கிலாண்டா, ஐ காண்ட் எக்ஸாக்ட்லி ரிமெம்பர். அகமதாபாத்ல ஒரு சரியான ஸ்பெல் போடுவான். இங்கிலாந்து நினைக்கிறேன், ஐ அம் நாட் ராங். அங்கேயே அவன் வெயிட்டிங். ரஞ்சி டிராஃபி கரியர்லயே வந்துட்டான் அவன். கரெக்ட். அவன் சீனியர். ஆஃப் கோர்ஸ் இன்ஜுரிஸ் இருந்திருக்கு. சோ he should learn fast. மிச்சல் ஓவன் ஒரு ரஸ்பிங் கவர் டிரைவ் ஆன் தியே பச்சான். நான் பேட் ஸ்பீடியா பேட்டிங். அதுக்கப்புறமா அவன் அந்த ஷாட் அடிச்சதுக்கு அப்புறமா ஊருக்கே தெரிஞ்சிச்சு ஸ்லோவர் பால் தான். அந்த ஸ்லோவர் பால இடுப்பு ஹைட்டுக்கு, ஆக்சுவலி உனக்கு ரொம்ப பிடிச்ச பால், நீனும் மேட்ச்ல விக்கெட் டேக்கிங் பால்ஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த கேப்டன்ஸ் டிலைட், யாரு ஒன் டீம் கேப்டன்ல ஆப்போசிட் கேப்டன் டிலைட் மாதிரி ஒரு அரை குழி ஸ்லோவர் பால் ஒண்ணு போட்டு அதை வெதுப்புவாங்க தெரியும்ல, அந்த மாதிரி ஒண்ணு போட்டு ஒரு 6 ஒண்ணு கொடுத்தான். சும்மா ஒரு லைட் நோட்டுக்காக சொன்னேன். நிறைய கேவியோட போலிங்க்கு நான் பாத்துருக்கேன்.
பிரத்யேகமா ஒரு பால் போடுவான். அதுக்கப்புறம் நீடா இப்படி ஒரு பால் போட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு பால் போடுவான். அந்த மாதிரி நிறைய அப் அண்ட் டவுன் இருக்கு ஹர்ஷித் ராணா அதுல. சோ மேபி நீங்க 2 பேரும் பிரதர்ஸ் ஃப்ரம் அ டிஃபரெண்ட் பிளானட்டா கூட இருக்கலாம். சோ அதனால கூட உனக்கு அவன் மேல கொஞ்சம் கம்பேஷன் இருக்கலாம். பட் ஆல் செட் அண்ட் டன், இன்னைக்கு ஹேட் a ரீசனபிள் டே. பட் நிறைய கத்துக்கணும் கேவி. அதாவது ஆடம் ஜாம்பாவால வந்து எடுக்க முடியுது 4 விக்கெட்டு. பட் ஆனா குல்தீப் யாதவால எடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லைங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நீ பாரு, ஆஸ்திரேலியா கூட மிச்சல் ஸ்டார்க் ஆடுறாங்க, ஜேவியர் பாட்லெட் ஆடுறாங்க, ஜாஷ் ஹேசல்வுட் ஆடுறாங்க, ஆடம் ஜாம்பா ஆடுறாங்க. ஸோ அதுவும் 4 பவுலர் தான். நமக்கு இந்த பவுலர் பேட்டிங் ஆடக்கூடிய அந்த ஃபேசினேஷனை வச்சுனே இன்னைக்கு வச்சுதான் இருந்தோம். நிதிஷ் ரெட்டி at 8 தான். நிதிஷ் ரெட்டி அடிக்கல, ஹர்ஷித் ராணா ஹர்ஷ்தீப் சிங் தான் வந்து அடிச்சாங்க. ஸோ த பாயிண்ட் இஸ் பவுலர் விளையாடணும், குல்தீப் யாதவ் விளையாட முடியலங்கிறது நீ எனக்கு ஒரு சிம்பிள் எனக்கு புரியாத ஒரு விஷயம்டா. நான் கேட்கறது புரியலன்னா, அதாவது பிரசித் கிருஷ்ணா சொன்னேன், வேற ஒரு மேனேஜ்மெண்டா இருந்தா விளையாடிருப்பான் பிரசித் கிருஷ்ணான்னு சொன்னேன். கிரிட்டிசிசம் தான் வைக்கிறேன். ஆனா கிரிட்டிசிசம் இப்படி வைக்கிறேன், ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பவுலர் பிடிக்கும், அவங்கள பிடிச்சிருக்கும், இல்ல ஒரு பேட்ஸ்மேனை பிடிக்கும், ஒரு பிளேயரை பிடிக்கலாம். அதுல வந்து அதுக்குள்ள நான் தவறுக்குள்ள போல. பட் இந்த பர்டிகுலர் ஆஸ்திரேலியன் பேட்டிங்ல மேத்யூ ஷாட், குல்தீப் யாதவ் ஆடினதே கிடையாது. மிச்சல் மார்ஷ், டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் விளையாடி இருக்காங்க. பெரிய ரெக்கார்டுல டிராவிஸ் ஹெட் மேபி கொஞ்சம் நல்லா விளையாடி இருக்கலாம். மிச்சல் ஓவன் ஆடினதே இல்ல. கூப்பர் கார்னலி ஆடினதே இல்ல. அது இன்னும் கூப்பர் கார்னலி சொல்லும்போது காப்பர்னு வருது. ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், 12th கெமிஸ்ட்ரி படிச்சு, அதனால காப்பர்னே வந்துருக்கு. இவங்க யாருமே ஆடினது இல்ல. ஒரு சிம்பிள் ரேஷனல் இல்ல. நீ எப்பவுமே எடுத்து பாரு, குல்தீப் யாதவ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல டெபியூ பண்ணதுல இருந்து when he breaks into the scene, டெஸ்ட் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஓடிஐ கிரிக்கெட், T20 கிரிக்கெட், யாராவது அவனை ஃபேஸ் பண்ணது இல்லைன்னா கண்டிப்பா அவுட் ஆயிருக்காங்க. அந்த ஃபேக்டரியாவது கொண்டு வந்து உள்ள விளையாட வச்சிருக்கலாம். ஸ்டீவ் ஸ்மித் ஆடல, மானஸ் லபுஷேன் ஆடல, இவங்கெல்லாம் ஆடினா குல்தீப் யாதவ் கொஞ்சம் ஆடி இருக்காங்க, நல்லா விளையாடுவாங்க, நீ நம்பலாம். அகைன் அண்ட் அகைன் இந்த மாதிரி ஆடுறது வந்து எனக்கு ஆக்சுவலி ஒன்னும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நீ சொன்ன ஹர்ஷித் ராணா பத்தி, ஐ ஸ்டில் ஃபீல் அவன் வந்து பேட்டிங்ல ரன் அடிச்சான், எல்லாம் ஓகே. பட் ஐ டோன்ட் திங்க் ஹி வாக்ஸ் இன்டு தி 11 ஒன்ஸ் அகைன். நானா இருந்தா நெக்ஸ்ட் மேட்ச் டெஃபினட்டா பிரசித்துக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பேன். 2-2 போயிருச்சு. ஹர்ஷித் ராணாக்கு பலியா, யாருக்கு பல, சிராஜுக்கு பல கூட ரெஸ்ட் பண்ணிட்டு பிரசித் கிருஷ்ணாவை கொடுக்கலாம். அடுத்த மேட்ச் ஆடி ஒன்றும் பண்ண போறது இல்ல. சோ நீ பிரசித் கிருஷ்ணாவை கொடுத்து, பிரசித் கிருஷ்ணா என்ன, ஏன் நான் அதை சொல்றேன்னா, பும்ரா இல்லைன்னா கொஞ்சம் போலிங் அட்டாக் பலபலபலான்னு தான் இருக்கு, ஒன்னும் பெருசா தெரியல. கொஞ்சம் பங்குனி வெயில்ல பல்ல இழிக்கிற மாதிரி தான் இழிக்குது. அண்ட் அப்கோர்ஸ் இது டெஸ்பைட் அக்சர் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் மேக்கிங் அப், 2 பேரும் இந்த கண்டிஷன்ஸ்ல சூப்பரா போலிங் போட்டிருக்காங்க. அதை மீறியுமே எங்கெல்லாம் ரோல் கிடைக்குதோ, எந்தெந்த மேட்ச் அப் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ வந்து டன் அ ஜாப். உனக்கு ஃபாஸ்ட் பவுலர் ஒர்க் ஆகலன்னா ஸ்பின்னர் தான் ஒர்க் ஆகுது அப்படின்னா எந்த கண்டிஷனா இருந்தாங்க விளையாட்டு போங்க. சிட்னிலயாவது குல்தீப் யாதவ் விளையாடுவாங்களா, பிரசித் கிருஷ்ணா விளையாடுவாங்களா, பொறுத்து இருந்து பார்ப்போம். சரி, வேற என்ன உனக்கு என்ன தோணுச்சு மேட்ச்? இல்ல அதுதான், நீங்க இப்போ ஐ ஸ்லைட்லி பெக் டு டிஃபர். என்ன, நீங்க ஹர்ஷித் ராணா அண்ட் பும்ரா வந்து ஒரே பெடஸ்ல வச்சீங்க, அது தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் பும்ரா கொடுக்கிற எக்ஸ்க்ளூசிவிட்டிய, அதாவது இல்ல நீங்க உனக்கு அந்த ஏர்லி, இல்ல ஒரே செகண்ட் கரெக்ஷன், ஏர்லி கரியர்ல நீ உனக்கு கொடுத்துறேன், வாய்ப்பை கொடுத்துறேன். நீ உன் அடியை கம்மி பண்றதுக்கு என் மேல பிராது கொடுக்குற பாரு, இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். நான் 2 பேரையும் கம்பேர் பண்ணலடா, நான் எடுத்துரைச்சது ஜஸ்ட் நம்பர்ஸ். சோ வெறும் நம்பர்ஸ்ல பார்த்தா அவன் வாங்குற திட்டுக்கு ஜஸ்டிபிகேஷன் இல்லன்னு தான் நான் சொல்றேன். திட்டு வாங்குறான், இல்ல கரெக்ட், கிரிட்டிசிசம் இல்லடா, திட்டுறாங்கடா, அதுதான் சொல்றேன். எதுக்கு திட்டுறாங்க? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரே பெடஸ்டல்னா ஏர்லி இன்டு ஹிஸ் கரியர் கூட அந்த இப்போ வந்து பும்ரா கொடுக்குற எக்ஸ்க்ளூசிவிட்டியை வந்து டெஃபினட்டா ஹர்ஷித் ராணா கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. பட் ஹர்ஷித் ராணா எப்படி வந்து டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னா, ஒரு நல்ல ஸ்பெல், ஒரு 3-4 ஓவர்ஸ் இந்த மாதிரி இன்னைக்கு போட்டார்ல, நடுவில் ஒரு நல்ல ஸ்பெல் போட்டு ஒரு விக்கெட் பிரேக் த்ரூ கொடுத்து, இந்த மாதிரி டெய்ல் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ்ல பேட்டிங்ல நல்லா விளையாடி அந்த மாதிரி அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். டெஃபினட்டா இஸ் a better bat than பும்ரா. பட் நீங்க பும்ரா கிட்ட இருக்கிற போலிங் எக்ஸ்க்ளூசிவிட்டி வந்து ஒரு T20லயோ ஒரு ஒன் டேலயோ நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா கிடைக்காது. நீங்க அப்படி சொன்னீங்கன்னு நான் சொல்ல வரல. பட் மக்களே நெக்ஸ்ட் டைம் அவரை வந்து ஒரு முடிச்சிடுறேன், வாய்க்கிடையில காத்துட்டு இருக்காங்க. எப்படி காத்துட்டு இருக்காங்கன்னா, இதை மட்டும் கட் பண்ணி பும்ரா கிட்ட கிடைக்கிறது ஹர்ஷித் ராணா கிட்ட கிடைக்காது, அது பும்ராட்ட கிடைக்காது அப்படின்னு சொல்றத மட்டும் பேசுறவங்க இருப்பாங்க. அதனால எது வேணுமோ எல்லா வசதி தான், மீனுக்கும் மானுக்கும் ரேசன் விட முடியாது. சோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் நாட் கம்பேரிங் ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸ். பும்ராவுக்கும் ஹர்ஷித் ராணாவுக்கும் கம்பேரிசனே கிடையாது. நான் எதுக்கு சொன்னேன்னா, ஒரு நம்பருக்காக சொல்றேன். உங்களோட பெஸ்ட் பவுலர்ஸ் 23, ஆவரேஜ் 24 தான் வச்சிருக்காங்க. அதான் ஓடிஐயோட இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு எக்கானமி ரேட்டும் மேல போயிடுச்சு. ஏன்னா அந்த டைம்ல போடும்போது 1 நியூ பால், இப்ப 2 நியூ பால்ல போடுறாங்க. சோ எக்கானமி ரேட்ஸும் பூம் ஆயிருக்கு. எனிவே இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஐ டெஃபினெட்லி ஃபீல்
நானும் தான் ஹர்ஷித் ராணாக்கு போல கண்டிப்பா ஸ்டில் குல்தீப் யாதவ் யோசிப்பேன். பிரசித் கிருஷ்ணாவை கண்டிப்பா கொண்டு வந்து அவன் என்னதான் பண்றான்னு பார்க்க ட்ரை பண்ணுவேன். இல்ல நிதிஷ்குமார் ரெட்டியை கூட தள்ளிட்டு நீ குல்தீப் யாதவ் எடுத்துட்டு வா. எக்ஸாக்ட், நான் அதை தான் சொல்ல வந்தேன். நம்பர் 8ல ரொம்ப பிடிச்சுன்னு தொங்குறாங்க இந்தியா. அதை வந்து இப்போ ஆஸ்திரேலியாவும் அடிச்சாங்க, கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணாங்க. கடைசியில் ஏதோ ஒரு காமெடி பண்ணாங்க, 2-3 விக்கெட்லாம் விட்டு, அதெல்லாம் விட்டுருங்க. பட் ஆனால் கம்ஃபர்டபுளா இருந்தாங்க சேஸ்ல. ஆஸ்திரேலியா யாரெல்லாம் இவங்க கத்துக்குட்டி டீம்பா, ஒண்ணுமே இல்ல, பேட்டிங் ரொம்ப சிரிக்குது, ரொம்ப மிடில் ஆர்டர்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன எல்லாருக்குமே ஆஸ்திரேலியா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை காட்டுறாங்க. ஏன்னா இப்போ இயர் ஆஃப்டர் இயர், டெக்கேட் ஆஃப்டர் டெக்கேட், இயரா ஆஃப்டர் இயரா எவனா ஒருத்தன் அப்பனுக்கு சுப்பன் வந்துகிட்டு தான் இருக்கான். இப்போ அவன் வந்து இப்போ மேட் ரென்ஷா வந்து நம்ம ஒரு புதுசா இந்த சீரீஸ் தான் பாக்குறோம். அவர் ஒரு ஹேண்டி நாக் ஆனார், 30 balls 30. குரூஷியல். அந்த நாக் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா அதுதான் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுச்சு கீழே வர்ற மிச்சல் ஓவனுக்கும் கூப்பர் கானலிக்கும், கரெக்டா கூப்பர் கானலிக்கும் ஒரு அழகான ஒரு லான்ச் பேடை செட் பண்ணி கொடுத்துட்டு போச்சு. அதனால தான் மிச்சல் ஓவன் போட்டு நிமிட்டி எடுத்துட்டாரு. 23 balls 38. He just ran away with the game. இல்ல மிச்சல் ஓவன் ran away with the game. இந்த ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைனப் வந்து டிராவல் பண்ணும்போது பல இன்னல்களை சந்திப்பாங்க, நிறைய சேலஞ்சஸ் வரும். இதோ நம்ம பேசிட்டு இருக்கும் போதே சவுத் ஆப்பிரிக்கா போய் பாகிஸ்தானை ஒரு நிமிட்டி இருக்காங்க. 72க்கு 2 சேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் மேட்சை க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. 1 நாள் ஆயிருக்கு பாகிஸ்தான்ல டெஸ்ட் சீரிஸ். இல்ல பட் ஆனா திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் அந்த மாதிரி ஆட தானே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இந்த பிரேவரி ஷோ பண்றதே மேட்டர்னு சொல்றேன். அவங்க வந்து ஆட வேற ஊர்ல கண்டிஷன்ஸ்ல போய் இந்த ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸும் நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணுவாங்க, லைக் ஹவு இந்தியன் பேட்ஸ்மேன் ஹவ் லேர்ன்ட் இன் தி பாஸ்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைனப் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கொஞ்சம் பயமுத்துற மாதிரி தான் ஆடுறாங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த மேத்யூ ஷாட்டும் காப்பர் இல்ல கூப்பர் கானலி. மேத்யூ ஷாட் நான் என்ன நினைச்சேன்னா, அந்த கிங்ஸ்ல வந்து விளையாடினா அப்பெல்லாம் அந்த ஓப்பனிங் வந்து கொஞ்சம் சுத்திட்டு போயிடுவான்னு நினைச்சேன். இன்னைக்கு ஆன் தி அப் ஒரு கவர் டிரைவ், 2 பிக்கப் புல்லு, ஸ்பின் ஆடின விதம் எல்லாமே கொஞ்சம் மெச்சூர்ட் பேட்டிங். இன்னும் கிளாஸா இருக்கு ஆடுறது, மாஸ்ல கிளாஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் பெரிய பிரைஸ் தான் நான் இப்ப கொடுக்க போறது. ஆனா எனக்கு என்ன ஞாபகம் வந்ததோ அதை தான் நான் சொல்ல முடியும். ஓகே, ஒரு ரொம்ப காலம் முன்னாடி, ஒரு 2.5 டெக்கேடுக்கு முன்னாடி பஞ்சாப்ல இருந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து ரீபாக் ஸ்டிக்கர் போட்ட ஒரு பேட்டோட நைரோபில கிளென் மெக்ராத்தையும் பிரெட்லியும் பேக் ஃபுட்ல அப்படி ஒரு பஞ்ச் கொடுத்து கவர்ஸை பீட் பண்ணி கீசின்னு போச்சு பால். ஒரு 70 ஆடு. அது அவரோட செகண்ட் ஓடிஐ கேம். ஃபர்ஸ்ட் கேம் கென்யாவோட ஃபர்ஸ்ட் கேம் வேற ஏதோ ஒரு டீமோட ஆடவே இல்லை பேட்டிங். லெஃப்ட் ஹேண்டர் டால் எலிகென்ட்டா ஆடுவார். இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் ஒயிட் பால் பேட்ஸ்மேன், அஃப்கோர்ஸ் டிபேட்டபிள். ஐ எம் டாக்கிங் அபவுட் யுவராஜ் சிங். அந்த யுவராஜ் சிங்கோட ஒரு 84 of 80 அடிச்சார் யுவராஜ் அந்த மேட்ச்ல. அந்த ஞாபகத்தை படுத்தினதுதான் கூப்பர் கானலி. அதாவது கூப்பர் கானலி யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் அண்டர் 19 டீமோட கேப்டன், இஃப் ஐ எம் நாட் ராங். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு கொஞ்சம் போடுவான். ஜேக்கப் பெத்தல் இங்கிலாந்துக்கு எப்படி வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல ஆடின அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல இருந்து ஃபாஸ்ட் ட்ராக் செய்யப்பட்டாரோ அதே மாதிரி ஆஸ்திரேலியா வந்து கூப்பர் கானலியை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிருக்காங்க. நீ ஆஸ்திரேலியாவோட ஹிஸ்டரி எடுத்துப்பாரு, எப்பவுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல ரொம்ப வருஷமா ஆடி தொங்க ரன் அடிச்சு மைக்கேல் எஸ்ஸி மாதிரி ஒரு 27-28 வயசுக்கு மெச்சூர் ஆகி பேட்ஸ்மேன் அந்த கல்ச்சர் போய் இப்ப இந்த மாதிரி ஒரு அண்டர் 19 பிளேயரை ஃபாஸ்ட் ட்ராக் பண்றாங்க. அவன் வந்து 2 பஞ்ச் அடிச்சான்டா கவர் டிரைவ் பேக் ஃபுட்ல. அஃப்கோர்ஸ் லேர்ன் பண்றதுக்கு இருக்கு. ஸ்பின்னி என்ன லெங்க் போடாம பேக் ஃபுட்ல போய் ஆடுறான். ஏன்னா ஆஸ்திரேலியாலே ஆடி பழகிட்டான், பால் கீழே போவாது, திருப்பி பின்னாடி போய் ஆடுறான். அதெல்லாம் லெசன் லேர்ன் பண்ணுவான். பட் லுக்ட் எக்ஸ்ட்ரீம்லி ப்ராமிசிங் கேவி, எக்ஸ்ட்ரீம்லி ப்ராமிசிங். அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து எக்கச்சக்க பாசிட்டிவ். இந்தியாவுக்கு கேள்விகள் இருக்கு. நியூ பிரிகேட்னு சொல்ல முடியாது, ஏன்னா விராட் ரோஹித் இருந்தாங்க. இன்னைக்கு நான் என்ன பார்த்தேன்னா, ரோஹித் அண்ட் விராட், யூஸ்வலா ரோஹித்தை எப்படி அவுட் ஆவாரோ அந்த மாதிரி இன்னைக்கு விராட் அவுட் ஆயிட்டாரு. பட் ரோஹித் இன்னைக்கு அந்த இனிஷியலான ஃபேஸ, கடுமையான ஃபேஸ கொஞ்சம் லக்கோட கோ த்ரூ பண்ணி ஒரு ஸ்கோர் அடிச்சாரு. லுக் வெரி குட் ஆஃப்டர் தட் ஏர்லி ஆன் ஸ்டார்ட். நான் வந்து அந்த விராட்டோட டிஸ்மிஸலை பத்தி கொஞ்சம் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஸ்கிரீன் கிராபை தேடினேன். ஆக்சுவலி ஜேவியர் பாட்லெட் வந்து 130-132 லைட்டா அவுட் ஸ்விங்கர் போடக்கூடிய போலர் தான். அந்த அவுட் ஸ்விங்கர் போட்டுட்டு விராட்டுக்கு செட்டப் பண்ணாரு. நீ அந்த வீடியோ, இந்த கிராஃபை பார்த்தேன்னா பாலோட லைன்ஸ் லைட்டா, அதாவது என்னன்னா காமெண்டேட்டர்ஸ் பேசும்போது பால் சீமாய் உள்ள வந்துச்சு அப்படின்னு பேசியிருந்தாங்க. எஸ் வந்தது, பட் லைனே வெளில போட்டு 4th ஸ்டம்ப்ல விழுந்த பால். இது வந்து ஆக்சுவலி ஸ்டம்ப் ஆஃப் அண்ட் மிடில் விழுந்த பால். விராட் வந்து லைன்குள்ள கால போட்டார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. விராட் வந்து கொஞ்சம் அந்த நிக் ஆஃப் வெளில போய் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் தேடி நோண்டி கொடுத்திருந்தாரு, ஓகே. பட் இந்த மாதிரி இன்சைட்ல அவர் அவுட் ஆகி ரொம்ப நாள், இப்ப அவுட் சைட்ல விஜய் ஸ்டார்க் அவுட், திருப்பி இன்சைட்ல அவுட். அபிஷேக் நாயர் மிட் மேட்ச்ல பேசும்போது என்ன சொன்னார்னா,
Virat வந்து will go back and check and say that's a good ball and he knows he's played cricket for a long time. I agree, it's a fantastic ball. பட் அவரோட மைண்ட்ல இது ஒரு சாண்ட்விச்சா ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நீ அடிச்சு அவுட் சைட் எட்ஜ் வாங்கிட்டு போயிருக்கு, உன்னோட கான்டாக்ட் பாயிண்ட் முன்னாடி இருந்திருக்கு, வெயிட் டிரான்ஸ்ஃபர் ஆல. நம்ம வெயிட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லும் போது அக்சர் பட்டேலோட வெயிட் டிரான்ஸ்ஃபர் இன்னைக்கு பியூட்டிஃபுல் ப்ரொடக்ஷன்னா, அதாவது ஒரு யங் கிரிக்கெட்டர், அப் அண்ட் கமிங் கிரிக்கெட்டர், ஒரு கிரிக்கெட் ஃபேன் பார்க்கணும்னா இந்த பிக்சரை பார்க்கணும். அக்சர் பட்டேல் வந்து, அப்கோர்ஸ் நான் ஏன் இந்த டாபிக் எடுத்துட்டு போறேன்னா திருப்பி கனெக்ட் பண்ணி கொண்டு வரதான் போறேன். அக்சர் பட்டேல் கொடுத்த ரோல பேட்டிங் வந்து ஃப்ளூவெண்டா ஆடுறான், பேட்ஸ்மேன் மாதிரியே. அந்த வெயிட் டிரான்ஸ்ஃபர் நிறைய பேர் வந்து உனக்கே நீயும் கேள்விப்பட்டிருப்ப, இந்த ஃப்ரண்ட் ஃபுட் ஸ்ட்ரைடு பெருசா வச்சு அடிச்சாயா அப்படின்னுவாங்க. கோச்சிங்ல கூட நிறைய நம்ம சொல்லி கொடுப்போம். பட் இது வந்து ஃப்ரண்ட் ஃபுட் ஸ்ட்ரைடே இல்ல. ஆனா அவனோட தலை எங்க இருக்கு பாரு, இட்ஸ் டைவிங் ahead of the front leg right on top of the ball for him to be able to hit that ball through the onside. இது ஸ்டம்ப் லைன்ல விழுந்த பால் தான். இந்த மாதிரி வெயிட் டிரான்ஸ்ஃபர் எப்ப ஆகும் அப்படின்னா 100% கொடுத்துருக்கான். ஃபார்வர்ட்ல வெயிட் டிரான்ஸ்ஃபர், ஃப்ரண்ட்ல அப்படியே லீன் ஆயிருக்கு. நல்ல ஃபார்ம்ல இருந்தா மட்டும்தான் ஆகும். இனி விராட்டோட வெயிட் டிரான்ஸ்ஃபர் சைட்ல இருந்து பார்த்தா ஹெட் கொஞ்சம் பின்னாடி இருக்கும். அந்த ஹெட்டை முன்னாடி எடுத்துருப்போம்னு சொல்றது இல்ல மேட்ரு. அதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஒரு நல்ல பேட்சுக்கும் நல்ல பேட்ச் இல்லாத போதும் நீ நிறைய மேட்ச் பிராக்டிஸ்ல இருந்துன்னா தலை ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதாவது வந்து எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ற பேட்டிங்ல அப்படின்னா நல்ல கோச்சஸ் எல்லாம் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்கன்னா, ஏய் காலை பத்தி எல்லாம் மறந்துடுறா, ரொம்ப யோசிக்காத, பாலை பார்த்து உன் தலையை பாலுக்கு எடுத்துட்டு போ அப்படின்வாங்க. ஏன்னா ஹெட் இஸ் த ஹெவியஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் பாடி. ஹெட் எந்த டைரக்ஷன்ல போதோ அந்த டைரக்ஷன்ல எல்லாமே போயிடும், எல்லாம் போயிடும். சோ இது வந்து ஒரு டெரிஃபிக் எக்ஸாம்பிள். யாரா யங் கிட்ஸ் வாட்சிங் த கேம்னா அந்த அக்சர் பட்டேலோட இந்த ஸ்கிரீன் கேப், இதுதான் ப்ரொடக்ஷன்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கமிங் பேக் டு அந்த விராட்டோட இதுதான் கனெக்ட் பண்ண அந்த ஹெட்டுக்கு உனக்கு சொல்ற மாதிரி. யூஸ்வலா ரோஹித்துக்கு தான் ஆயிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால ரபாடா ஞாபகம் இருக்கு, ஆஸ்திரேலியா ஞாபகம் இருக்கு, வெளியில போட்டு டக்குன்னு போட்டு காலில் அடிப்பாங்க. விராட் அந்த மாதிரி அவுட் ஆகி ரொம்ப ஞாபகம் இல்லை. ஐம் ஷுர் போன மேட்ச் கான்டாக்ட் பாயிண்ட் முன்னாடி இது அவன் மைண்ட்ல கொஞ்சம் ஓடும். பட் ஐ ரியலி ஹோப் ஹி கம்ஸ் பேக் இன் சிட்னி அண்ட் மேக்ஸ் a good score. ரோஹித்துக்கு இன்னி நடந்தது விராட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவை. ஏன்னா இந்தியால எப்போதுமே எதனால தோத்தோன்னு பேசுறது கம்மி, இவனால தோத்தோம் அப்படின்னு பேசுறது ஜாஸ்தி. அது நடக்கவே கூடாதுன்னு தான் நம்புறேன். பட் அதை நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது, ட்ரை தான் பண்ண முடியும். இவனால தோத்தோம் எவனால தோத்தோம்னு தேடுறதுக்கு முன்னாடி விராட்டுக்கு அந்த ரன் வந்துடுறது ரொம்ப நல்லது. அதான் விராட் கோலி டிஸ்மிசல் பத்தி சும்மா கன் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அந்த ஹெட் வெயிட் ட்ரான்ஸ்ஃபர்லாம். அதெல்லாத்தையும் தவிர ஒரு வெரி எமோஷனல் மூமெண்ட். நீங்க அந்த அட்லைடுக்கு அவுட் ஆயிட்டு உள்ள போகும்போது அப்படியே ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு போனாரு. மேபி அவர் வந்து அதை இது பண்றாரு, நெக்ஸ்ட் டைம் நான் வரமாட்டேன். ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் டைம் வர்றதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, அது வருவேனா மாட்டேனான்னு தெரியாது. பட் அவரோட ஹண்டிங் கிரவுண்ட் அடிலைட், இதில் நான் மேட்ச் ஆரம்பிக்கிறதுனா நான் என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு ரோஹித் அடிச்சா நல்லா இருக்கும், விராட் கோலியோட ஹண்டிங் கிரவுண்ட் கண்டிப்பா ஒரு 30-40 தேத்திடுவாரு. அவரோட அந்த ஒரு ஃபிளிக்கு, ஒரு கவர் டிரைவ் 2 பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு நினைச்சேன். பட் மிஸ் அவுட் பண்ணிட்டாரு. பட் ரோஹித் சர்மாவோட பேட்டிங் எப்பேற்பட்ட ஜாம்பவான் பேட்ஸ்மேன் பேப்பர் ஸ்கோர் அடிக்கிற மாதிரி 30-40 தேத்திடுவார்னு சொன்ன பத்தியா நீ? எனக்கு புரியல. இல்ல எனக்கு வந்து எதிரி வெளியிலேயே இல்ல, இங்கேயே இருக்கீங்க, நீங்களா எடுத்து கொடுக்குறீங்க பாயிண்ட். நான் அப்படி சொல்ல வரல தலைவா, அவரோட பேட்டிங்க கொஞ்ச நேரமாவது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ஒரு 7:30 மணிக்கு எழுந்து நின்று உட்காந்து நம்ம டாஸ்ல இருந்து பாக்குறோம்ல. சோ அதனால அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு பியூர் ஃபேனா பேசுறேன் நான். இதை அவர் 100 அடிக்கணும் தான் எல்லாருக்குமே ஆசை. பட் இன்னொரு மேட்டர், நம்ம ஆடம் ஜாம்பா குல்தீப் அந்த கிராஸ் கனெக்ஷன் பண்ணும்போது ஒரு மேட்டர் நான் கவனிச்சேன். ஆடம் ஜாம்பா வந்து இந்தியாவை எப்ப பார்த்தாலும் வெளுத்திருக்கான். ஏன் வெளுத்திருக்கான், என்னதான் பண்றான் அப்படின்னா, அவனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஷேன் வான், உனக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, 1999 வேர்ல்ட் கப்ல கிப்ஸ், கேரி கஸ்டின், ஜாக் காலிஸ் வரிசையா சக்கா சக்கா சக்கான்னு எடுப்பான். ஷேன் வான் கையில இருந்து போகும்போது பால் ஸ்விங்னு ட்ரிஃப்ட் ஆகும், டிராப் ஆகும். டிராப்னா பால் இப்படி சக்கரி இறங்கும், பேட்ஸ்மேன் நினைக்கிற லெங்தோட முன்னாடி விடும். சரி, இதான் லெங்க்னு நினைக்கும் போது ஆடம் ஜாம்பாக்கு அந்த ஃபிளைட் கிடையாது, பால்ல பெரிய ரெவ்ஸ் கிடையாது, பெரிய கூகுளி கிடையாது, பெரிய லெக் பிரேக் கிடையாது. எதனாலடா கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, ரவி பாய் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, அவன் எப்பவுமே ஸ்டம்ப பிளேல வைக்கிறான் அப்படின்னாரு. நான் ஆக்சுவலி ஸ்லைட்டா இன்னைக்குதான் எதனாலனா, அவன் இந்தியன் பேட்ஸ்மேனை கன்சிஸ்டன்டா அவுட் ஸ்மார்ட் பண்றான். அண்ட் அவுட் ஸ்மார்ட் சாதாரணமா பண்ணல, ஸ்கில்ல வச்சு எக்ஸிகியூஷன்லயும் பண்றான். அதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள், நானும் ஒரு போட்டோ எடுத்தேன், அதனால கரெக்டா பிளே பண்ண முடியல, இடத்துல இல்ல. ஸ்ரேயஸ் ஐயர் கூட இல்ல, ஆக்சுவலி அதை பத்தி நம்ம பேசணும். ஸ்ரேயஸ் ஐயர் லுக்ட் $1 million. இல்ல கவர்ஸ் மேல அந்த அதுக்கு முன்னாடி பால் அதான் சொல்றேன், கவர்ஸ் மேல அடிப்பான், அதே பிளாட்டர் ட்ரெஜெக்டரி, கொஞ்சம் மேல விழுந்த பால், அதே மாதிரி ட்ரெஜெக்டரியில கொஞ்சம் இழுத்து ஸ்லோவரா போட்டாரு. பேட் போறதுக்கு டிலே ஆயிடுச்சு, பால் வர்றது லைட்டா அடி இன்சைட் எட்ஜ் பட்டு பட்டுன்னு அடிச்சிச்சு ஸ்டம்ப்ல. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல நான் இருக்கேன்ப்பா, நான் சூப்பரா ஆடுறேன், என்ன வச்சுக்கங்க நீங்க
அப்படிங்கிற மாதிரி நல்லா சும்மா அப்படியே Bread and butter. பட்டர் தேய்க்கிற மாதிரி டக்குனு ஒரு- தேய்ச்சிட்டான். அண்ட் பயங்கரமா ஆனா. பட் நான் கமிங் பேக் டு ஜாம்பா, நீ எக்ஸ்ட்ரா கவர் மேல சொன்ன. இன்னைக்கு 3 ஐசாலகடி பேட்ஸ்மேன அந்த இது ஆளுங்க அழகராஜா பாத்திருக்கீங்களா? அதுல சொல்லுவார்ல, ஐயோ இதுவா ஐ அப்படிங்கிற மாதிரி 3 பேரை எக்ஸ்ட்ரா கவர் மேல தூக்கி அடிக்க வச்சு செஞ்சு விட்டான் நீங்க ஆடம் ஜாம்பா. ஃபர்ஸ்ட் நீ ஸ்ரேயஸ் ஐயருக்கு சொன்னது, நிதிஷ்குமார் ரெட்டி எக்ஸ்ட்ரா கவர் மேல அடிக்க பார்த்து, அதாவது ஸ்டம்ப் லைன் பால் ஸ்டம்ப்ல உள்ள போகுதுன்னு லைன் அப் பண்ணி லெக் ஸ்டம்ப் வெளியே இறங்கி போய் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு ஸ்டம்ப்டு. கேஎல் ராகுல் டிஸ்மிசலுக்கு நம்ம வருவோம். அதாவது நம்ம ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டெக்னிக்கலா இருக்குன்னு கமெண்ட் பண்றவங்க ஆஸ் யூசுவல் கமெண்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ட்ரை பண்ணுங்க. அதாவது ஒரு பேட்ஸ்மேனோட லென்த் பிக் பண்ற குவாலிட்டி, அதாவது லென்த் பிக்கிங். நிறைய பேர் லென்த் பிக்கிங் எப்படி பண்றதுன்னா நிறைய யூடியூப் வீடியோஸ்ல போய் கமெண்ட் பண்ணி பார்த்திருக்கேன். பால் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போடும்போது இப்படி இருக்கும் ஒரு ரிஸ்ட், உனக்கே தெரியும். அந்த ரிஸ்ட் இப்படி விழுந்ததுன்னா, இப்படி இருந்ததுன்னா ஷார்ட் பால்னு பிக் பண்ணுவாங்க. அந்த ரிஸ்ட் இப்படியே வந்ததுன்னா நல்லா பேக் ஸ்பின் பண்ணி அப்படி வருது, ஸ்விங் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் அப்படி அடிச்சாங்கன்னா பேக் ஆஃப் லென்த் அடிக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி இருக்கும் கொஞ்சம் அடிக்கும் போது. ஸ்பின்னருக்கு கையில இருந்து அப்படி வந்து இப்படி இப்படி கையில இருந்து இதான் ஆஃப் ஸ்பின்னர்னா, அப்படி வந்ததுன்னா மேல இருந்து வந்ததுன்னா ஃபிளைட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். இப்படி வந்ததுன்னா பிளாட்டா போட்டிருக்கோம்னு அர்த்தம். சில சமயம் சில பேருக்கு இந்த பிளைட்டை கொஞ்சம் கொடுத்து இறக்க தெரியும், அதான் டிப்பு. ஜாம்பாக்கு வந்து இதான் அவனோட லெக் ஸ்பின் ரிஸ்ட்னா, பால் வந்து இப்படி போச்சு, கேஎல் ராகுலுக்கு ஸ்லைட்டா இப்படி போச்சு. ஜாம்பாக்கு இப்படி எல்லாம் போவாது, ஏன்னா இப்படி போச்சு இறங்குற அளவுக்கு ரெவல்யூஷன்ஸ் கிடையாது. அப்படி லைட்டா போனோடனே கேஎல் ராகுல் இறங்கி தூக்கி அஷ்டான். நவ் ஒரு பேட்ஸ்மேன் வேற எப்படி லெங்த் பிக் பண்ணுவான்? இப்படி மேல வந்தவொடனே ஃப்ரண்ட்ல வரலாம்னு நினைப்பான். ரொம்ப ஸ்லோவா வரத பார்த்தா அதை பேக் ஃபுட்ல போய் கன்வெர்ட் பண்ணுவான். இப்படி இப்படி வர வேண்டிய பால் இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, இப்படி கீழே, உடனே பேக் ஃபுட்ல போய் அடிக்கலாம். லெங்த் ஷார்ட்டா இருக்குன்னு பிக் பண்றது நேச்சுரல். ஜாம்பா எக்ஸ்ட்ரா கவர் மேல அடிச்சான். கேஎல் ராகுல் என்ன நினைச்சான், பயப்புள்ள லெங்த பின்னாடி இழுக்க போகுது. நிறைய பேர் வந்து ஃபீல்ட பார்க்க முடியாது, அதுக்கான இதெல்லாம் இண்டிகேஷன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க மேட்ச் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. 5வது ஃபீல்டர் யார் சர்க்கிள்குள்ள இருப்பாங்க? பாயிண்ட், ஷார்ட் தேர்ட் மேன், ஷார்ட் கவர், ஷார்ட் ஃபைன் லெக், ஷார்ட் மிட் விக்கெட். கேஎல் ராகுல் லெங்த் இப்படி பிளாட்டா வந்ததும் இந்த வாங்கிக்க புல்லு அப்படின்னு போயிருக்கான். அந்த லெங்த் அப்படி பிளாட்டா போடும்போது கரெக்டா பாமை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்ல இப்படி புஷ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, பால் இதே ட்ரெஜெக்டரியில மேல விழும். அதை நான் ஸ்கிரீன் கிராப் எடுத்த போது காலும் ஷூவும் தான் தெரிஞ்சதுனால போட முடியல. மேல விழுந்து கேஎல் ராகுல் லெங்க்ல டிஃபீட் பண்ணிட்டான். ட்ரெஜெக்டரி பிளாட்டா போனதும் அவன் பின்னாடி போய் லெங்க்ல டிஃபீட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் பால சுத்தமா ஃப்ரண்ட்ல இருந்து போட்டதுனால பிச்சை ஸ்கிட். கேஎல் ராகுலோட பேட் இங்க இருக்கு, பால் அடியில போயிருக்கு. சோ லெங்க்லயும் டிஃபீட் பண்ணிட்டான், ஸ்பீட்லயும் டிஃபீட் பண்ணிட்டான். எக்ஸ்ட்ரா கவர் மேல அடிக்க வச்சு செஞ்சிருக்கான். சோ பேசிக்கலி என்னன்னா, he is outsmarting Indian batters consistently, not on skill, purely on thinking. நீ என்ன ஷாட் ஆட போற? இதுக்கு முன்னாடி ஒரு ஷாட் ஞாபகம் இருக்கு, சூரியகுமார் யாதவ் போய் ஃபர்ஸ்ட் பால் ஆடுவான். எந்த வென்யூ ஞாபகம் இல்ல, T20 மேட்ச். ஃபர்ஸ்ட் பால் யார்கர் சொருகி அவன் ஸ்வீப் அடிச்சு LBW. சோ when you are playing Adam Zampa, இந்தியா வந்து டெஃபினட்டா அவன் நம்மள அவுட் திங்க் பண்ணுவாங்கறத ஞாபகம் வச்சு ஆடினாங்கன்னா they will be able to reverse out think him. ஏன்னா இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் நான் சொல்றது, பட் யூ வில் ஹேவ் டு, ஹி நோஸ் வாட் ஷாட் இஸ் கமிங். நீ என்ன ஷாட் ஆட போற, நீ அவனை எப்படி செட்டப் பண்றேன்னு ஒரு பேட்ஸ்மேன் அவனால படிக்க முடியுது. இட் இஸ் சர்ப்ரைசிங் ஃபார் ஆடம் ஜாம்பா மாதிரி ஒரு ஆள். அவன் பேட்டிங் பெருசா ஆடுற ஆள் கிடையாது, அவனால ஒரு பேட்ஸ்மேன் இப்படி சர்ப்ரைசிங்கா அவனை கேஜ் பண்ணி போட முடியாதுங்கிறது தான் அவனோட சக்சஸ் அண்ட் ஹால்மார்க். phenomenal to have been doing this consistently against a team like India, who historically have played spin well. இல்ல அதான் அவரோட ஹார்ட் ஒர்க் தெரியுது இல்ல, ஹோம்ஒர்க் பண்றாரு. ஒரு பேட்டருக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச அனலிஸ்டோட உட்காந்து பியூர் டேட்டாவை ஃபுல்லா எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். எங்க ஷாட் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த எக்ஸ்ட்ரா கவர்ல கொடுக்கறதே வந்து அந்த ஒரு பெயிட் தான் நினைக்கிறேன், நான் ஃபீல் பண்றேன். வா 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 ஷேன் ஒன் சொல்லுவார்ல முன்னாடி, அந்த ஒரு வீடியோ கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, மைக் போட்டுன்னே சொல்லுவாரு, இந்த பால் அழகா டாஸ் பண்ணி கொடுக்குறேன், எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு கவர் டிரைவ் அடிப்பான், ரெடியா இருப்பான். அவனோட ஃபுட்டோட பிளேஸ்மெண்ட் இப்போ முகமது ஆசிப் கூட இதை பண்ணுவாரு. ஆனா ஃபர்ஸ்ட் ஷேன் ஒன்னை பத்தி சொல்றேன். அழகா அதை கொடுத்து அவனோட ஃபுட் வந்து டுவர்ட்ஸ் கவர்ஸ் போற மாதிரியே பண்ணி அடுத்த பால் ஸ்லைட் பண்ணுவேன், நான் ஃப்ரண்ட் ஆஃப் த பாம்ல இருந்து போடுவேன், இந்த பால் அதே இடத்துல போகும், நேரா பேட்ல அடிக்கும்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நடக்கும். அதே மாதிரி இந்த முகமது ஆசிஃபும் ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படி ஒரு பேட்ஸ்மேனை செட் பண்றாருன்னு. அவுட் ஸ்விங் போட்டுனே இருப்பாரு. எவ்வளவு ஒரு 20-22 பால் போட்டிருப்பாரு அந்த ஸ்பெல்ல. போட்டு ஒரே ஒரு பால் தான் உள்ள போடுவாரு. அது 22 பால் வந்து செட்டப். அந்த ஒரு பாலுக்கு ஷேன் வாட்சனுக்கு போடுவாரு. அப்ப ஷேன் வாட்சன் ரெடியா இருப்பாரு, கால் வேற அப்படி ஹீல் இப்படி பிளான்டடா இருக்கும், பால் பிச்சாய் வந்து அடிச்சிடும் பேட்ல. சோ அத மாதிரி பியூட்டிஃபுல்லா செட்டப். நீங்க சொன்ன மாதிரி ஜாம்பா வந்து கலக்கி இருக்காரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா, எஸ்பெஷலி
விராட் ஆடல ஜாம்பாவை, விராட்டுக்கு அகைன்ஸ்டாவும் பயங்கரமா போட்டிருக்காரு, நிறைய தயவு வாட்டி செய்து நல்லா போட்டிருக்காரு. தயவு செய்து இந்த நோட்ல ஜாம்பாவால் எடுக்கக்கூடிய விக்கெட் குல்தீப் யாதவாலேயே எடுக்க முடியும். இன்னைக்கு இந்தியா ஆஸ்திரேலியாவோட நெக்ஸ்ட் ஜென்னோட டெஃபினட்டா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இன் தேர் கண்டிஷன்ஸ், நோ டவுட். டாஸ் ஒரு பெரிய ஃபேக்டரா, ஒருவேளை ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா ரிசல்ட் வேற மாதிரி இருக்குமா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. பல டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், நம்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஹர்ஷித் ராணா இன்னைக்கு பேட்டிங் காமிச்சிருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டூ ஏர்லி இன் இஸ் கரியர் நாங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம். கேவி துண்டு போட்டுன்னு வந்தான், அதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க அதையும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சிட்னில பிரசித் கிருஷ்ணா அண்ட் குல்தீப் யாதவ் ஆடுவாங்களா மாட்டாங்களா, அதெல்லாம் அதை சொல்லுங்கப்பா. கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் வாட் டு யூ திங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாஸ் நெக்ஸ்ட் ஜென் பேட்டிங்? ஒரு மிச்சல் ஓவன், மேத்யூ ஷாட், கூப்பர் கானலி, ஃபைனலா கரெக்டா சொல்லிட்டேன், கூப்பர் கானலி, இவங்கெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. தேங்க்யூ so much for joining us on this episode of the review of the second ODI. Third ODI சிட்னில நடந்ததுக்கு அப்புறம் சீரிஸ் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறவங்க எல்லாம் சொல்றேன், பெரிய ஒன்னும் சீரிஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, போனா போயிட்டு போகுது. 2027 வேர்ல்டு கப்புக்கு என்ன கத்துக்கிறோம், எப்படி போலிங் அட்டாக்க பில்ட் பண்ண போறோம், ஜஸ்பிரீத் பும்ராவை தவிர ஒரு 4 ரேஸ் குதிரை போலரை எப்படி இறக்குறது, அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் 10 ODIs or whatever ODIs left ஓட ப்ளூ பிரிண்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. தேங்க்யூ so much for joining us.